சற்று முன் ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி. அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. 2026 சட்டமன்ற தேர்தலின் தோல்விக்கு பிறகு அதிமுக இரண்டாக உடைந்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஆளும் கட்சி அல்லது எதிர்க்கட்சி என எப்போதும் அதிகார மையமாக விளங்கிய அதிமுக நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் 47 இடங்கள் மட்டுமே வென்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் போன்றோர் போர்க்கொடி தூக்கியிருக்கின்றனர். குறிப்பாக கடந்த 13ஆம் தேதி சட்டப்பேரவையில் நடைபெற்ற த.வே.க. அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக எம்.எல்.ஏக்கள் இரு பிரிவுகளாக பிரிந்து வாக்களித்தனர். இ.பி.எஸ். தலைமையில் 22 எம்.எல்.ஏக்களும் விஜய்க்கு எதிராக வாக்களித்த நிலையில் எஸ்.பி. வேலுமணி தரப்பு எம்.எல்.ஏக்கள் 25 பேர் விஜய்க்கு ஆதரவாக தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவு வெட்ட வெளிச்சமாகி இருந்தது. விஜய்க்கு ஆதரவு அளித்த 25 எம்.எல்.ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என சபாநாயகரிடம் இ.பி.எஸ். தரப்பு மனு அளித்ததுடன் போட்டிக் குழுவில் இருந்த மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சி பதவிகள் அனைத்தும் பறிக்கப்பட்டன. மறுபுறமோ அதிமுக பொதுக்குழுவை கூட்ட எஸ்.பி. வேலுமணி தரப்பு தீவிரம் காட்டி வருகிறது. இதற்காக பொதுக்குழு உறுப்பினர்கள் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கிய நிலையில் அத்தரப்பு கையெழுத்து வாங்கியிருப்பதாகவும் கூறப்பட்டது. இதற்கிடையேதான் அதிமுகவில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை நாமே பேசி தீர்த்து கொள்வோம் என எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுக்கு உருக்கமாக கடிதம் எழுதியிருந்தார். எதிரிகளின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி அதிமுக என்னும் கம்பீரமான ஆலமரத்தின் நுனிக்கிளையில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தையே வெட்டி சாய்க்க சிலர் பார்க்கிறார்கள் என்றும், ஆனால் அவர்கள்தான் கீழே விழுந்து உருக்குலைந்து போவார்களே தவிர இந்த இயக்கத்திற்கு எந்த தீங்கும் வராது என்று எஸ்.பி. வேலுமணி தரப்பை சூசகமாக விமர்சித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையிலோ அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி தனது ஆதரவு எம்.எல்.ஏக்கள் மற்றும் மாநில செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னையில் உள்ள 9 மாவட்ட செயலாளர்களில் 8 பேர் மட்டும் பங்கேற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மட்டும் இதுவரை பங்கேற்காமல் இருக்கிறாராம். ஜெயக்குமார் இதுவரை யாருக்கும் ஆதரவு என்று தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருவது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. மேலும் அது மட்டுமில்லாமல் தற்போது வெளியான தகவலின்படி அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஸ்டாலினை நேரில் சந்திக்க உள்ளதாகவும் திமுகவில் இணைய உள்ளதாகவுமே அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சுக்கள் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் 24 மணி நேரத்திற்குள் ஜெயக்குமார் அவர்களை வெளியிடுவார் என்றும் அவரது நெருங்கிய வட்டாரத்தில் தகவல்கள் கசிந்துள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சந்தித்த முதல் தேர்தலிலேயே 108 இடங்களை கைப்பற்றி சாதனை படைத்திருந்தது. ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவைப்பட்ட நிலையில் காங்கிரஸ், இடதுசாரிகள், வி.சி.க., ஐ.யு.எம்.எல். உள்ளிட்ட திமுக தோழமை கட்சிகள் கொடுத்த ஆதரவு அடிப்படையில் புதிய ஆட்சியை அமைத்தது. காங்கிரஸ் கட்சி த.வே.க. அமைச்சரவையில் பங்கேற்க உள்ளது. அடுத்து வரும் உள்ளாட்சி, நாடாளுமன்ற தேர்தலிலும் த.வே.க.உடனான கூட்டணி தொடரும் என்று தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக திமுகவுடனான கூட்டணி முறித்து கொண்டது. இதனைத் தொடர்ந்து முதல்வராக பதவியேற்ற ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு கோப்புகளில் அதிரடி திட்டங்களுக்கு கையெழுத்திட ஆரம்பித்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன் காரணத்தினால் தமிழ்நாட்டின் அரசியல் களமே மிகவும் சூடுபிடித்திருக்கிறது என்றே சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் சட்டசபையில் பொறுப்பேற்றவுடன் அடுத்தடுத்து திமுக தலைவருமான ஸ்டாலின், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான வைகோ, அன்புமணி மற்றும் ந.த.க. தலைவர் ஒருங்கிணைப்பாளரான சீமான் ஆகியோர்களை அவர் சந்தித்தது அரசியல் நாகரிகத்தை வெளிப்படுத்துவதற்கான அர்த்தமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையிலோ சட்டசபையில் பல்வேறு அதிரடி திருப்பங்கள் அரங்கேறியிருப்பதாகவும் ஒரு பக்கம் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதில் எதிரும் புதிருமாக இருந்து வந்த திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அதிமுக முன்னாள் அமைச்சரான எஸ்.பி. வேலுமணியும் சட்டசபை வளாகத்தில் சந்தித்து நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக, அதிமுக, த.வே.க., நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவியது. வாக்கு எண்ணிக்கையில் த.வே.க. முதலிடத்திற்கும் திமுக 2ஆம் இடத்திற்கும் சென்றது. அதிமுக 3ஆம் இடத்திற்கு சென்றது. தற்போது நாம் தமிழர் கட்சி 4வது இடத்திற்கு சென்றது. அக்கட்சி எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. அதிமுகவின் பொதுச் செயலாளராக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பின் அந்த கட்சி தொடர்ந்து தோல்விகளைத்தான் சந்தித்து வருகிறது. அதுவும் இந்த முறை எதிர்க்கட்சியாக கூட அதிமுக அமர முடியாத நிலை. இதனால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை மீது கட்சிக்குள் அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறதாம்.
முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் ஆகியோர் தனியாக செயல்பட தொடங்கியிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாக அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்களுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார்களாம். எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்க ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எஸ்பி வேலுமணியை தேர்ந்தெடுப்பது என முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. முதலில் சட்டமன்றத்தில் பழனிசாமியின் பதவியை பறித்துவிட்டு அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு முக்கிய பதவிக்கு அவர்கள் வருவதற்கும் முடிவு செய்திருப்பதாக அதிமுக தலைமை வட்டாரத்தில் தகவல்களும் பரவி வருகின்றன. மேலும் அது மட்டுமில்லாமல் சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் பதவியேற்கும் நிகழ்வானது நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு அதிமுகவினர் டீமாக பிரிந்து வந்து தங்களுக்கிடையேயான பிளவை வெளிப்படையாக காட்டியுள்ளனர். இந்த தகவலானது தற்போது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவில் பிளவு என செய்திகள் வெளியாக வரும் நிலையில் அவர்களின் எம்எல்ஏக்கள் தனித்தனி அணிகளாக பிரிந்து அவைக்கும் வந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதிமுக பிளவை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி உறுதிமொழி எடுத்தபோது சிலர் மட்டுமே மேஜையை தட்டிய நிலையில் எஸ்பி வேலுமணி உறுதிமொழி எடுத்தபோது பலர் மேஜையை தட்டி உற்சாகமாக வரவேற்றனர். இந்த நிலையில் சட்டசபை நிகழ்வுகள் முடிந்த பிறகு சட்டப்பேரவை வளாகத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, செந்தில் பாலாஜி சுமார் 30 நிமிடங்கள் பேசியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த தகவலானது அதிமுகவினர் மற்றும் திமுகவினரையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் தலைமையை மாற்றுவதற்கு கலகக்குரல் எழுந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் மற்றும் சட்டமன்ற அதிமுக கட்சித் தலைவர் பதவி விவகாரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதிமுகவில் பெரும் பூகம்பம் வெடித்து வரும் நிலையில் சட்டசபை வளாகத்தில் எதிரும் புதிருமாக இருந்து வந்த திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியும் சந்தித்து நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது வெளியான தகவலின்படி புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் பதவியேற்றிருக்கும் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது கரூர் சம்பவம் தொடர்பாக எதிரொலிக்கும் விதமாக அங்கு அதிரடி முடிவுகளை எடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த தகவலால் தற்போது அதிமுக மற்றும் திமுக வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் தற்போது கரூர் விவகாரத்தில் தலையீடாக இருந்த செந்தில் பாலாஜி கைதாக கூட அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று தகவல்கள் வெளிவந்துள்ளது. மேலும் அது மட்டுமில்லாமல் அதிமுகவில் தற்போது எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் ஒரு அணியாகவும், சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி ஆகியோருக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள் மற்றொரு அணியாகவும் செயல்படுவதால் உட்கட்சி மோதல் தீவிரமாக பேசப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நேற்றைய சட்டசபை கூட்டத்தொடருக்கு அதிமுகவின் 47 எம்எல்ஏக்களும் இரு அணிகளாகவே வருகை தந்துள்ளனர். அதிமுகவின் தொடர் தோல்வி குறித்தும் எடப்பாடியின் தலைமைக்கு எதிராகவும் சிவி சண்முகம் தரப்பு தொடர்ந்து ஆலோசனைகளை நடத்தி வருகிறது. இந்த கலவரங்களுக்கு நடுவே செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பிளவு ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு அது தவறான தகவல் என திட்டவட்டமாக பதிலளித்திருக்கிறார். அதிமுகவில் எந்த பிளவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் எடப்பாடி பழனிசாமியுடன் OS மணியன், KP முனுசாமி மற்றும் RP உதயகுமார் ஆகியோர் உடனிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட சட்டசபை நிலவரங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இருப்பதாக தெரியவில்லை. மொத்தமுள்ள 47 அதிமுக எம்எல்ஏக்களில் வெறும் 17 பேர் மட்டுமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தற்காலிக சபாநாயகரிடம் மனு அளித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இது எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு கட்சியில் எழுந்துள்ள பலவீனம் குறித்து அரசியல் வட்டாரங்களில் விவாதங்கள் ஏற்படுத்தி வருகிறது. எஞ்சிய 30 எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம் மற்றும் வேலுமணி அணியில் இருப்பதாக கூறப்படுவதால் அதிமுகவில் உட்கட்சி கருத்து வேறுபாடு வெளிப்படையாக தெரிந்து வருகிறது. கட்சியின் நிலவும் இந்த உட்கட்சி பூசல் மற்றும் அதிகார போட்டி அதிமுக தொண்டர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் அதிமுகவை அழிவுக்கு கொண்டு செல்வது உறுதி என்று பல்வேறு தொண்டர்கள் மத்தியிலும் பேச்சுக்கள் அடிபடுகிறது. வெறும் 17 எம்எல்ஏக்கள் மட்டுமே EPSக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதும் வரும் நாட்களில் அதிமுக அரசியலில் மேலும் கவனிக்கப்படும் விவகாரமாக மாறுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. எத்தனை நடந்தாலும் அதனை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலையில்தான் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பதவியேற்ற ஜோசப் விஜய்
தனது முதல் மேடை பேச்சிலேயே சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில்தான் மிகவும் நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கப் போவதாக கொடுத்த எச்சரிக்கை அடுத்த 24 மணி நேரத்திலேயே செயலாக மாறத் தொடங்கியிருக்கிறது. அதன் அதிரடி தொடக்கமாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இருக்கும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் அனைவரும் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டனர். பழைய பகையை மறந்துவிட்டு கிரிமினல் பாதையை விட்டு விலகி உங்கள் நடத்தையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்றும், இல்லையென்றால் காவல்துறையின் நடவடிக்கை மிக கடுமையாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்தது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு நன்றாக அறிவுரை வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலோ அதிமுகவில் மேலும் மேலும் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு நடுவே எதற்கும் செவிசாய்க்காமல் இருந்து வந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இன்றைய பொதுக்குழு கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளாமல் இருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் அவர் திமுகவில் இணைய உள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது.